அவர்களே, இந்த காணொலி நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற அனைவரையும் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். ஜெபத்தோடு கூட நாம் இந்த ஆராதனையிலே முழுமையாக நாம் பங்கெடுப்போம். ஜெபம் செய்வோம். நேற்று இந்த மனமகிழ்ச்சியான புதிய நாளுக்காய் நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம் சுவாமி. 7வது மாதத்தினுடைய துவக்கத்திலே 1வது வாரத்திலே நாங்கள் இப்படி சமூகத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரே ஒரு விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கவும், ஆண்டவரே நாங்கள் துதித்து பாடவும், நம்முடைய வார்த்தைகள் மூலமாக புதுப்பிக்கப்பட்டு நமக்குள்ளாய் பலம் பெறவும் தந்திருக்கிற நல்ல வாய்ப்புகளுக்கு நன்றிகளை எடுக்கிறோம். இந்த ஆராதனைகளை நீர் பிரசன்னமாகும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நாமே ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகளை அறிந்தவராக இருக்கிறீர். நன்மைகளால் நிரப்புகிற ஆண்டவர் என்பதை பார்க்கிற தகப்பனே, அந்த விதமாக ஒரு விசை நீர் எங்களுக்கு இறங்கி விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு நன்மைகள் செய்து கொண்டு வருகிறீர். இனியும் தொடர்ந்து ஆண்டவரே பிள்ளைகள் விரும்புகிற அனைத்து நன்மைகளையும் நீர் தந்து பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். இந்த ஆராதனைகளே தூய ஆவியானவர்களை முற்றிலுமே ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்தவாறே பாமாலையிலே 267வது பாடலை பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமாய் பாரிலேயும் நாம சங்கீர்த்தனம் செய்ய 267வது பாமாலை நாம் பாடுவோம்.
ஆராதனை முறை நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாய் கடவுளாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவர்கள் எவ்வளவு வேண்டும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளிகளை நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 4வது பக்கம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகால மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே எம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராய் கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் கொள்கிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்கார் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நாமே சோதனை செய்வோம். நாம் நம்முடைய குறைகளை அந்த சமூகத்தில் தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். 2வது பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து எடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் அன்பு கூறுவது போல எங்களிடத்தில் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்கள் உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லம் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கற்றிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். நாம் அமருவோம். 1ஆம் 2ஆம் திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 1ஆம் வேத பாடம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 16 முடிய. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 16 வரை உள்ள தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேடம் வாசித்தாற்று. தேவனை உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் மார்க்கே எழுதின நற்செய்தியின் நூல் 7வது அதிகாரம் 1 முதல் 8 வரை. எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவாலிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்பொழுதும் ஸ்நானம் பண்ணாமலும் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறது அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கைக்கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுங்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதவினாலே என்னை கனப்பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான் என்றார். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தையும் கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளை அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். வாசிக்க வேண்டிய இரண்டாம் பாடம் வாசித்தாட்டு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தே என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால்
அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அன்பு நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, மீண்டுமாக நீர் கொடுத்த ஒரு புதிய மாதத்திற்கு நன்றிகளை எடுக்கிறோம் சுவாமி. 6 மாதங்களாக நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்தீர். தொற்று நோயினுடைய கொடுமை நிமித்தமாக எத்தனையோ விதமான பாதிப்புகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், ஆண்டவரே வியாகுலங்கள், வருத்தங்கள், குறைவுகள் ஏற்பட்டாலும் கூட ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்ன விதமாகவே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி எங்களோடு கூட துணையாக இருந்து 6 மாதங்கள் ஆண்டவரை எங்களை பராமரித்து வந்திய தகப்பனே, மீண்டுமாக இந்த 7வது மாதத்திலேயும் இந்த 1வது வாரத்தில் இந்த சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கும்படியான கிருபைகளை தேவன் தந்திருக்கிறீர். ஆண்டவர் நாமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம் சுவாமி. இந்த நாட்களிலே அடியனோடு கூட இணைந்து ஆண்டவரை அதில் பங்கு பெற்றிருக்கிற அனைத்து மக்களையும் கரங்களை தருகிறோம். அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றுகிறாக, தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரை நன்மையால் நிரப்பும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே இந்த காணொலி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற அருமையான அன்பு மக்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாதத்தினுடைய 1வது வாரத்திலே நாம் ஆண்டுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். 2 மாதங்களாக நாம் இந்த விதமாகத்தான் ஆராதித்து வருகிறோம். அடுத்த வாரத்திலிருந்து அவரவர் ஆலயங்களிலே ஆராதனை எப்பொழுதும் போல இயல்பான நிலைமையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை நமது அரசாங்கம் செய்து கொண்டு வருகிறது. ஆகவே அடுத்த வாரத்திலே இந்த ஒளிபரப்பு இருக்குமா என்று சொல்ல இயலாது. ஆனாலும் ஆண்டவர் இந்த 2 மாதங்களிலும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். அநேகர் இந்த காணொலி நிகழ்ச்சியின் வாயிலாக பார்க்கின்ற பொழுது அநேகர் ஊக்கமளித்தீர்கள், எனக்காக ஜெபித்திருக்கிறீர்கள். தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிறதான வார்த்தை சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 18ஆம் வசனமும் 19ஆம் வசனமும் தாவீது என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் இதிலே பார்க்கலாம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று தாவீது இங்கே சொல்லுகிறார். பொதுவாக இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அல்லது லாக்டவுன் முடிஞ்சாலும் கூட அநேக பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. முடிந்த அளவு நாம் தடுப்பூசிகளை போட்டிருக்கிறோம், சில இடங்களிலே போடாமல் இருக்கலாம். ஆனாலும் அடுத்த நிலையிலே லாக்டவுன் முடிந்து விட்டது என்று சொல்லுகின்ற பொழுது மக்கள் கூடுகிற இடங்கள் கண்டிப்பாக வெளியே போவோம். அந்த இடத்திலும் கூட நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவையாக இருக்கிறது. எப்பொழுது கூட கட்டுப்பாடு இல்லாமல் தான் போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக அது கொங்கு மண்டலத்திலே யாருமே கட்டுக்குள் வருவதில்லை என்ற ஒரு செய்தி இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அடுத்த நிலைகளிலே எல்லா மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அரசு அதற்கான விரைவான முயற்சிகளை எடுத்து இப்பொழுது திறப்பதற்கான ஆலோசனைகளையும் செய்து அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் காட்டுகிற நெறிமுறைகளிலே ஆலயங்கள் அடுத்த வாரத்தில் திறக்கப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே லாக்டவுன் முடிந்து வெளியே வருகின்ற பொழுதும் கூட ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு தேவையாக இருக்கிறது. ஏன்னா யாருக்கிட்ட கொரோனா இருக்குன்னு தெரியாது. சமீபத்தில் நாங்கள் ஒரு அலுவலகத்துக்கு சென்றிருந்தோம், ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு, நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு நண்பருக்காக. அங்கே போயிருந்த பொழுது அங்கே வந்திருந்தவர்கள் ஒருவருக்கு கொரோனா பாசிட்டிவாக இருந்திருக்கிறது. ஆனால் சொல்லவில்லை. போனிலே சில காரியங்களை நான் பேசுகின்ற பொழுது அவர் சொன்னாங்க, எனக்கு கொரோனா பாசிட்டிவ் தான், ஆனால் யார்கிட்டையும் சொல்லலை, அங்கே வர வேண்டிய வேலை இருந்தனால வந்துட்டு வந்தேன் அப்படின்னாங்க. இப்படி அநேகர் தங்களுக்குள்ள இருக்கிறவைகளை வெளியே சொல்லாமல் வெளியே வருகிற மக்களும் இருக்கிறார்கள். நான் இருக்கிற பகுதிகளும் கூட அநேகருக்கு கொரோனா இருக்குது என்று சொன்னாலும் எப்பொழுதும் போல இயல்பாக மாஸ்க் கூட போடாமல் சுத்திக்கிட்டு இருந்த எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். இவர்களால் பிறருக்கும் நாட்டுக்கும் ஒரு பெரிய இடைஞ்சல் தான் அங்கே ஏற்படுகிறது. ஆக இப்படி இனி வரக்கூடிய காலங்களிலேயும் ஒருவேளை 3ஆம் அலை வந்துவிட்டது என்றும் வரும் என்றும்
ஒரு சிலர் அது வருவதற்கு தாமதமாகும் என்று சொல்லுகிறார்கள். ஏதோ ட்ரெயின் வருவது போல, ஏரோப்ளேன் வருவது போல, இப்பொழுது கொரோனா தாமதமாகும் அல்லது 1 மணி நேரம் கழித்து வரும் என்பது போல அதெல்லாம் ஒரு நகைச்சுவையாக இந்த நாட்களிலே போய்கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இதுவரை காத்த ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் நமக்கு இல்லை. அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்கிற ஆண்டவர். ஒருவேளை ஊழியர்களை மட்டுமல்ல, ஊழியர்கள் மக்களுக்கு பணி செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சபை மக்கள் கிறிஸ்துவுக்கு என்று வாழுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கும் அந்த உக்கரானத்துவம் உண்டு, அந்த பொறுப்பு உண்டு. நீங்களும் கிறிஸ்தவன் என்ற பெயரிலே வாழ்கின்ற பொழுது, கிறிஸ்துவின் தன்மைகளை தரித்துக் கொண்டு பிறர் நம்மை பார்க்கின்ற பொழுது இவன் கிறிஸ்தவன் என்று சாட்சி சொல்லும்படிய நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கை முறையும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வருகின்ற பொழுது நீங்கள் கிறிஸ்தவனாய் வாழுவதற்கு ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உண்மையாக நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே இது ஏதோ போதகர்களுக்கு மட்டும்தான் அழைப்பு என்பதல்ல. யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோமோ, யாரெல்லாம் திடப்படுத்தல் எடுத்திருக்கிறோமோ, அத்தனை பேருமே அவருடைய பிள்ளைகளாக வாழுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த அழைப்பிலே நம்மை வழி நடத்துவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த நிலை வந்தாலும் அதிலிருந்து பாதுகாத்து மீட்டெடுத்து அவர்களை மீண்டுமாக வழி நடத்துகிற ஆண்டவராக பார்க்கிறோம். இந்த பகுதிகளில் கூட தாவீது சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆத்துமாக்களை மரணத்திற்கு விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இனி வரக்கூடிய நாட்களிலே எந்த விதமான குறைவுகள் இருக்கிறதோ நமக்கு தெரியாது. லாக்டவுன்ல 2 மாசம் வீட்டில் இருந்துட்டு வெளியே வருகின்ற பொழுது கடன்கள் அதிகமாக இருக்கலாம். ஆனாலும் வரக்கூடிய நாட்களிலே அதற்கு மாறான நிலைகளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த நிலைகளிலும் கூட ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்ற பொழுது நாம் குறைவற்றவர்களாக வாழ முடியும் என்பதை பார்க்க முடிகிறது. ஆகவே ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், இதுல ஆத்துமாக்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது மனிதனை குறிக்கின்றதாக, மனிதனுக்குள்ள தான் ஆத்மா இருக்கிறது. அதே நேரத்தில் ஆத்மா என்று சொல்லுகின்ற பொழுது சரீரமும் ஆவியும் இணைகின்ற பொழுது அங்கே இருக்கிற அந்த மனசாட்சி, அதுதான் ஆத்மா. அந்த மனசாட்சி செத்து போயிட்டுன்னு சொன்னா உணர்வுள்ளதாக மாறிவிடும். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் ஏவாள் மூலமாக அவன் வஞ்சிக்கப்பட்டதை எங்கே பார்க்கிறோம். ஏவாள் சர்ப்பத்தின் மூலமாக வஞ்சிக்கப்பட்டதை எங்கே பார்க்கிறோம். ஆகவே அவன் கடவுளுக்கு பயந்திருக்கிற ஒரு மனிதனாக, கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். ஆனால் அதற்கு மாறான அது நடந்தது. இப்பொழுது அவனுடைய ஆத்மா அங்கே செத்துவிட்டது. ஒருவேளை ஏவாள் சொல்லுகின்ற பொழுது இவன் தனித்திருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, எதற்கும் ஆண்டவர் வரட்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் ஒருவேளை அது மாறி இருக்கலாமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய வார்த்தைகளை அவன் ஒதுக்கிவிட்டு இவன் இந்த பழத்தை சாப்பிட்டதனாலே அவன் நிர்வாணி என்று சொல்லி தன்னை உணர்கிறதை எங்கே பார்க்க முடிகிறது. அவனுடைய ஆத்மா அங்கே செத்து போய்விட்டது. கடவுள் படைத்திருக்கிறார், சொல்லியிருக்கிற கட்டளை என்ன என்கிற அந்த உணர்வற்ற நிலைகளிலே அவன் நிலைமை மாறிவிட்டது. ஆகவே இந்த மனசாட்சி, பவுலோ அப்போஸ்தலர்கள் பார்க்கின்ற சொல்லுவாங்க, உயிருள்ள மனசாட்சி, செத்த மனசாட்சின்னு சொல்லி 2 வார்த்தை வேதாகமத்தில் வருகிறது. இன்னைக்கு அநேகருக்கு செத்த மனசாட்சி தான் இருக்கும். ஒருத்தர் சொன்னாரு, சாட்சியெல்லாம் நல்லதான் சொல்றாங்க ஐயா, ஆனா மனசாட்சி தான் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னார். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. கோயில்ல போன உடனே சாட்சி நேரம் வந்த உடனே முன்னாடி போய் நின்று கர்த்தர் அதை செய்தா இதை செய்தா பிரைஸ் தி லார்ட் ஆமென் அல்லேலூயா அப்படிலாம் சொல்லிடுவாங்க. ஆனா ஏதாவது ஒண்ணு கேட்டு பாருங்க, மனசாட்சியே இல்லாம நடந்துக்குவாங்க. கேட்பாங்க, என்னம்மா உனக்கு மனசாட்சி இருக்குதா ஐயா, உனக்கு மனசாட்சி இருக்கான்னு கேட்பாங்க. அங்கதான் அந்த ஆத்மா செத்து போய்விட்டது. உயிர் உள்ள மனசாட்சி அப்படின்னு சொன்னா நம்ம இந்த காரியத்தை செய்கின்ற பொழுது அவர்கள் பாதிக்கப்படுவார்களே, அந்த நிலைமை என்னவாகும் என்று பார்க்கிற அந்த மனநிலை உணர்வு நமக்குள்ள இருக்கும். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறோம். யாரோ எப்படியோ போங்க, நான் மட்டும் வாழ்ந்தா போதும், என் காரியம் நடந்தா போதும், என் குடும்பம் வாழ்ந்தா போதும், என் வாரிசுகள் வந்தா போதும், சொந்த பந்தம் படிச்சா போதும், நீ எதை எப்படியே போய்க்க அப்படிங்கிற உணர்வற்ற தன்மைகள். இவர்கள் எல்லாமே ஆத்மாவில் செத்து போனவர்கள். இங்க சொல்றாரு,
ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், உணர்வற்ற நிலைகளிலே நீ போகாதபடிக்கு. ஏன்னா ஆண்டவர் கூட கேட்கிறாரு, எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சொல்லி கேட்கிற ஒரு வார்த்தை நாம் மல்கியாவிலே பார்க்க போகிறோம். அப்ப இந்த ஆத்துமாக்களை உணர்வு உள்ளவர்களாக மரண இருக்கிற மக்களை என்ன செய்யறாராம், அந்த மரணம் வராதபடிக்கு அவர்களை விலக்கி விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த ஆத்மாவினால தான் சரீரத்தில் என்ன வருதுங்க, மரணங்கள் வருகிறது. கீழ்ப்படியாமல் போய் பாவங்களை நாம் செய்கின்ற பொழுது பாவத்தினுடைய சம்பளம் மரணமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு பக்கம் ஆத்மாவில, இன்னொரு பக்கம் சரீரத்தில் நமக்கு என்னது, மரணம் வரலாம். ஆனா அங்க சொல்றாரு, மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் அப்படி சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 103 வாஸ்தவம் சொன்னா அதுல சங்கீதக்காரன் சொல்லுவாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன் பிராணனை, உன் உயிரை என்ன சொல்றாரு, அழிவுக்கு விலக்கி மீட்டு என்று சொல்லுகிறார். அதைத்தான் அங்கேயும் சொல்லியிருக்கிறார். ஏன்னா உன் அக்கிரமங்களை மன்னிக்கிறார், அந்த அக்கிரமத்தினாலே வந்ததான நோய்களை குணமாக்குகிறார், அந்த நோய்களா வரக்கூடிய அந்த மரணத்திற்கு மாறாக உன்னை என்ன செய்கிறார், அழிவுக்கு விலக்கி மீட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்ச காலத்திலே அவர்களை உயிரோடே காக்கவும். பஞ்சம் வந்ததுன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க. வறுமையினால, சாப்பாடு கிடைக்காததுனால எத்தனை இடத்துல பட்டினியில கிடந்திருக்கிறாங்க. யாரும் கவனிக்க முடியாத நிலைகளிலே வட மாநிலங்களிலே அநேகம் பேர் இறந்திருக்கிறாங்க. நம்ம நாட்டில் இறந்திருப்பாங்க, நமக்கு நிறைய கணக்குகள் தெரியாது. முடிந்த அளவு தன்னார்வலர்கள் சென்று அல்ல சில ஆலயங்களில் இருக்கிற போதகர் குழுக்கள் சென்று அநேக மக்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள், ரொம்ப நல்லது. ஆனாலும் எத்தனையோ கிராமங்களிலே எத்தனையோ பொருள் கிடைக்காத நிலைகளிலே எத்தனையோ பேர் இறந்து போயிருக்கலாம். ஆனா அங்க சொல்றாரு, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அப்போ ஆண்டவர் மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். பஞ்சம் வருகின்ற பொழுது அதில் உயிரோடே காக்கவும் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறாராம். கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இப்ப இந்த அவர்கள் அப்படின்னா யாரு? அதத்தான் அதுல மேல சொல்லக்கூடிய முதல் லைன் அதுதான். சங்கீதம் 33:18 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். சும்மா இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது. இன்னைக்கு வேத வசனத்தை எடுத்து பாதியா பிரிச்சு அவங்களுக்கு மக்களுக்கு எதையாவது ஒன்று சொல்லி அவங்களை அப்படியே வாழ்த்தி அனுப்பிடுறாங்க. உண்மை நிலவரங்களை முற்றிலுமாக அதை சேர்த்து சொல்ல வேண்டும். அதாவது பூரண சுவிசேஷம் சொல்லுவாங்க, நற்செய்தி, முழுமையான நற்செய்தி சொல்கின்ற பொழுது அறகுறை வசனம் இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் அப்படின்னு தான் சங்கீதம் 65 இருக்குது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த வசன அட்டையில வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. இப்படிதான் நிறைய இடத்துல பார்த்திருக்கிறேன். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா உம்முடைய நன்மையினாலே சொல்லி போட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு பிரேக் இருக்கு நமக்கு. நான் நினைக்கிற விதமாக எல்லாம் எனக்கு கொடுத்துட மாட்டார். அவர் அவருடைய நன்மையினாலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இங்க பஞ்சத்துல விடுவிக்கிறாரு, ஆத்மா மரணத்துக்கு விலை காக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போறது சரியான உபதேசங்கள் அல்ல, நற்செய்தியும் அல்ல. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லி இருக்குது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அவர்கள் யார்? தமக்கு பயப்படுகிறவர்கள், தமது கிருபைக்காய் காத்திருக்கிறவர்கள். இந்த ரெண்டையும் செய்யக்கூடிய மக்கள் யாரோ அவர்களை ஆண்டவர் இந்த விதமாக வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 147 11ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். யார் மேலங்க? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 37:19 சொல்றாரு, அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லுகிறார். ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள். ஒரு ஆபத்து வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா
எப்படி அவரை எப்படி எல்லாம் நக்கல் பண்ண முடியும், கேலி பேச முடியும், பரியாசம் பண்ண முடியும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல சொல்றாரு, ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து. இவன் ஒளிஞ்சிட்டான் முடிஞ்சிட்டான்னு நினைப்பாங்க, அந்த இடத்துல அது நடக்காது. ஆண்டவர் அவர் என்ன செய்யறாருங்க, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு. இதே சங்கீதம் 34 பாத்தீங்கன்னா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி அழகாக சொல்லுகிறார். அப்போ பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள், வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. பஞ்சகாலம் வருகின்ற பொழுது கூட அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். யோபு 36 அதிகாரம் 7 வசனத்திலே, அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமலும் அவர்களை ராஜாக்களோட சிங்காசனத்தின் மேல் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்திலே என்றென்றைக்கும் உட்கார்ந்து இருக்கிறவும் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த பயம்னா என்ன? கடவுளுக்கு பயந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு அது கிறிஸ்தவத்தில் இல்லவே இல்லை அப்படிங்கிறது 100% ஒருவேளை திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு 60% விசுவாசிகள், போதகர்களிலே ஒரு 50% போதகர்கள், அது கூட ரொம்ப அதிகமாக சொல்லிட்ட போல் தெரியுது எனக்கு. கடவுள் பயம் அப்படிங்கிறது இன்னைக்கு சுத்தமா இல்லாமலே போயிடுச்சு. அதனால தான் மல்கியாவில் ஆண்டவர் கேட்கிறார். மல்கியா 1 அதிகாரம் 6 வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. குமாரன் தன் பிதாவையும், அதாவது மகன் அப்பாவையும், ஊழியக்காரன் தன் எஜமானையும், முதலாளி தொழிலாளி முதலாளியையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அப்படி சொல்லி அந்த வசனத்தை சொல்றார். நாங்க எங்க அசட்டை பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய பகுதியை நீங்க வாசித்து பார்க்கலாம். இங்கே காணிக்கைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஆலயத்தினுடைய பரிசுத்த பீடத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறீர்கள் என்று சொல்லப்பட்ட வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி என்று வருகின்ற பொழுது அவன் ஆண்டவரை எந்த நிலையிலே அவன் கனப்படுத்துகிறான்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஆலயத்தில் ஆராதனையை வச்சிருக்கிறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு நாள் அந்த நேரத்துக்கு ஆராதனைக்கு வர்றது கூட நமக்கு முடியாது. ஒண்ணு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கிட்டு அதுக்கு போயிடுவோம், இல்லைன்னா நாளைக்கு லீவு தானேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அசட்டையா நைட் பூரா முழிச்சிருந்து காலையில் தூங்கிக்கிட்டு இருப்போம். கேட்ட ஒரு நாள் தாங்கய்யா, அதனால எங்களால வர முடியலையான்னு சொல்லுவோம். அதே மாதிரி மருத்துவர்கிட்ட போய் உட்கார்ந்து இருக்கும் போது மருத்துவர் ஒரு நாள் லீவு போட்டுட்டு போறேன்னு சொல்லியிருந்தாருன்னா கிரிட்டிக்கலான நிலைமையில நிலைமை என்ன ஆகும்னு யோசிக்கணும். ஓய்வு நாளை நாம் கனப்படுத்துவதே இல்லை. அதான் கேட்கிறாரு, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? எத்தனை பேரு வரக்கூடிய நாட்கள்ல ஆலயம் திறந்ததுக்கு அப்புறம் அந்த நேரத்துக்கு வந்துடுவீங்களா? கர்த்தரை கனப்படுத்துகிற நிலைமை என்னவென்று சொன்னா, ஒண்ணு அவரை தினந்தோறும் அதிகாலையில் எழுந்திரித்து துதித்து பாடி அவர் ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறம் அவர் சொல்லி இருக்கிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கணும். அதான் கனப்படுத்தல் சொல்றது. ஒரு மேலதிகாரி இருக்கிறாருன்னு சொன்னா ஒரு வார்த்தையை சொல்றாரு, கீழே இருக்கிற அவனுடைய தொழிலாளிக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவன் அதை செஞ்சாதான் என்ன அர்த்தம்? அந்த எஜமான மதிச்சாருன்னு அர்த்தம். அவர் செய்யலன்னு சொன்னா என்னது? அதை அசட்டை பண்ணதாக நினைக்க முடியும். அதே மாதிரி தான் அங்க சொல்றாரு, என்னை அசட்டை பண்ணினீர்களே என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். இன்னைக்கு ஆசாரியர்களும் அப்படிதான் இருக்காங்க. இந்த ஆசாரியோடு சேர்ந்து இருக்கிற சில கூட்டங்களும் அதே விதமாகத்தான் ஆலயத்தை அசட்டை பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அண்ணாங்க சொல்லிட்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லிட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் நம்முடைய செய்கைகள் மாறுகின்ற பொழுது பிற மக்கள் நம்மை குறித்து சொல்லுவது என்னவென்று சொன்னால், இவர்கள் எல்லாம் ஆலயத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள் எல்லாம் மற்ற நேரங்களில் வெளியிலே பாடல் பாடுகிறார்களே, ஆனால் ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள்? கிறிஸ்தவன் என்று சொன்னால் அதற்குரிய அந்த தகுதி இருக்கிறதா என்ற கேள்வியை மக்கள் எழுப்புகிறதை பார்க்க முடிகிறது. ஆகவே எப்படி நாம் அவரை கனப்படுத்துகிறோம்? இங்க சொல்றாரு, தமக்கு பயந்து. அந்த பயம் அப்படின்னா என்ன? கடவுள் நமக்கு எதையெல்லாம்
நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ. ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலே இருந்த ஊழியக்காரர்கள் நமக்கு செய்திகளை சொல்லியிருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில கடைபிடிச்சு நடந்திருக்க முடியாத சூழ்நிலைகள் நிறைய இருக்கலாம். எலியா இருக்கிறார், எலிசா இருக்கிறாரு, நிறைய காரியங்களை பார்க்கலாம். இந்த மக்களை பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகளை பார்த்தீங்கன்னா சிம்சோன், கிதியோன், பாராக் இப்படிலாம் நிறைய வருவாங்க. யோசுவெல்லாம் வராங்க. ஆனா சிம்சோன் எல்லாம் முழுமையா ஆண்டவருக்கு பயந்தவனா இல்ல அப்படிங்கறது தெரியும் நமக்கு. அவன் போய் தெளிலால் பார்த்தா, அங்க அவன் மேல மயங்கினா, அது நிமித்தமாக கர்த்தருடைய அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாதவனாக அவன் தள்ளப்பட்டான். இப்படியும் பல பேர் இன்னைக்கு போயிட்டு இருப்பாங்க தலைவர்கள்ல. ஆனா இந்த உலகத்துல கடவுளுக்கு பயப்படும் பயம் என்ன அப்படின்னா என்ன செய்யணுங்கிறதுக்கு ஒரே ஒரு மாதிரி யாருன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான், வேற யாரும் கிடையாது. எந்த போதகரையும் நீங்க பார்க்காதீங்க, அப்போஸ்தலரை கூட நீங்க பார்க்க வேண்டாம், அது முக்கியம் அல்ல. அவர்கள் அவருடைய அடியவர்களாக வந்தார்கள். அவர்களிடத்திலும் கூட சில குறைபாடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பேதுரு எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கொர்நேலிய வீட்டுக்கு போறதுக்காக தரிசனத்தை காண்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, நாங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் ஆண்டவரேங்கிறாரு. ஒரு கூடையில பண்டிகள் மிருகங்கள்லாம் வருது, ஐயோ இது அசுத்தமானது சாப்பிட முடியாதுங்கிறார். கொர்நேலியு அப்படிங்கிறவ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன். அவன் 100க்கு அதிபதியாக உயர்ந்த பதவியில் இருந்து கொண்டிருக்கிறான். அவன் தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறான். அவன் அடிக்கடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு நல்ல மனிதனாக அவன் வாழ்க்கையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவனுக்கு ஆண்டவரை பற்றி வெளிப்படுத்தப்பட வேண்டும். அப்ப பேதுருவே போய் சொல்றாரு, இவன் இந்த மாதிரி கனவு கண்டு அவர் கூப்பிட்ட உடனே அவன் சொல்றான், இந்த மாதிரி புறஜாதிகளுக்கும் எங்களுக்கும் போக்குவரத்து இருக்கக்கூடாதுங்கிறது சட்டம் இருக்கு இல்லையா, நான் எப்படி வர்றது? பாருங்களேன், ஆண்டவர் இறந்த பின்பு அவங்கள கமிஷன் பண்ணி அனுப்பி இருக்கிறாரு, நீங்க போங்க சகல ஜாதிகளுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி இருக்கிற அந்த நேரத்தில் இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க போக்குவரத்துமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவர் அங்க இருக்கிற கலாச்சார ரீதியாக, சமய ரீதியாக, அவங்களுடைய ஜாதி ரீதியான நிலைகளிலே அவர் இங்க சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தமாக்கிறது நீ தீட்டாக எண்ணுவது என்ன? அதுக்கப்புறம் அதே மாதிரி அங்க வேலைக்காரன் வர்றான், கூப்பிடுறான், அதே மாதிரி இங்க இருந்து போறாரு. இங்க இருந்து போய் அங்க என்ன செய்யறாருங்க, அங்க அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக்கிட்ட பொழுது அங்க இருக்கிற அந்த கொர்நேலியு அவன் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவனாக வாசைகளை பேசி அவனும் என்ன செய்கிறான், நிறைந்து ஜெபிப்பதை அவன் காண்கிறான். யாரு? பேதுரு. அதுக்கு முன்னாடி வர பேதுருக்குள்ளேயும் சீசர்களுக்குள்ளேயும் இருந்த மனநலம் என்னன்னா, இவங்க போய் ஞானஸ்தானம் கொடுக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் இறங்கி அந்நிய பாஷை அடையாளத்தை வைத்து அவர்களை புரிந்து கொள்ளுவார்கள். ஞானஸ்தானம் கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே பரிசுத்த ஆவி மேல வரும். அப்ப யார் அதுக்கு பொறுப்பு? இந்த 12 பேர். அவங்க தான், நாங்க தான் அந்த பரிசுத்த ஆவியை கொடுக்கிற டீலர் மாதிரி அப்படி நினைச்சிட்டு அவங்க இருக்காங்க. அங்க நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவன் மேல பரிசுத்த ஆவி இறங்கிட்டாரு. இறங்கி அவன் என்ன செய்யறான், அப்படியே ஆண்டவரை புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறான். அந்நிய பாஷைகள் அவன் பேச ஆரம்பிக்கிறான். இப்பதான் பேதுருக்குள்ள சில மனமாற்றங்கள் வருகிறது. அது மாதிரி பவுலும் பாத்தீங்கன்னா அடிக்கடி சொல்லுவாரு, நான் யூதனுக்கு யூதன் அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம அதனால இவங்களை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லவே இல்லை. பேதுருக்கு ஒரு பெரிய மனமாற்றமே அங்கே நடந்தது. என்ன சொல்லுவார் தெரியுமா? அந்த அதிகாரத்துல அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அவர் ஒரு முடிவுக்கு வருவாரு. அழகா இருக்கும், ரொம்ப அழகான தெளிவான ஒரு வசனம். எந்த ஜனத்திலாயினும், ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவார் அவரு. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம மக்கள் படிக்க மாட்டாங்க. எந்த ஜனத்திலாயினும், அவன் இஸ்லாமியனா இருக்கலாம், அல்லது இந்துவா இருக்கலாம், பார்சினா இருக்கலாம், ஜைனிஸா இருக்கலாம், புத்தனா இருக்கலாம், யாரெல்லாம் இருக்கலாம், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். அல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஞானஸ்தானம் வாங்கிட்டோம், திருவிருந்து ரெகுலரா எடுத்துட்டு இருக்கிறோம், நமக்கு திருமணம் கொடுத்திருக்கிற சட்டம் என்னன்னா 3 தடவை எடுத்தா போதும் அவர் பெரிய ஆள் ஆயிடலாம். இதெல்லாம் பைபிள்ல கிடையாது, நம்ம வச்சிருக்கிறோம். இதெல்லாம் எடுத்துட்டோம், கோயில்ல செக்ரட்டரியா இருந்துட்டோம், பொருளாளராக இருந்துட்டோம், கமிட்டி மெம்பரா இருந்துட்டோம், டிசி மெம்பரா இருந்துட்டோம், எனக்கு பிஷப் எனக்கு தெரியும், அந்த பிஷப் தெரியும், இந்த பிஷப் தெரியும், எங்க அப்பா அம்மாலாம் கூடவே நின்று ஊழியம் பண்ணாங்க, கோயில்ல நான் தான் எல்லாம் பண்ணியிருக்கேங்க, இப்படி எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில இதெல்லாம் ஒரு 5% தான். அவர் சொல்றாரு, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் அப்படின்னு பேதுரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். இன்னைக்கு பேதுருவை விட இங்க யாரும் பெரிய பிரசங்கியார் கிடையாது, அப்போஸ்தலரை விட பெரிய பிரசங்கியார் யாரும் இல்ல.
யோவானை விட பெரிய பிரசங்கியாரெல்லாம் இன்னைக்கு யாரும் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் இன்னைக்கு எத்தனை வேறுபாடு பார்க்கிறோம், எத்தனை பாகுபாடு பார்க்கிறோம் அல்லவா? சத்தியத்தை உண்மையாய் கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சொன்ன ஒரே ஒரு மாடல் யாருன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அவருடைய பணிகளிலே என்ன நடந்தது என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் தனக்கு என்ன விதமான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தாரோ அவைகளை செய்வதிலே அவர் தீவிரமாக இருந்தார். ஒருவேளை இயேசு கிறிஸ்துக்கு மரணம் வராமல் தப்பித்திருக்க முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இருந்த ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் தான் இயேசுவை கொலை செய்வதற்கான காரியங்களை செய்ய முற்பட்டார்கள். ஏன்னா இவங்க வச்சிருக்கிற ஒரு சமய சடங்குகள், வச்சிருக்கிற நம்பிக்கைகள், இவங்க பாரம்பரியங்கள், இதெல்லாம் இவங்க ஒன்ன வச்சு மக்கள் நடத்திட்டே இருக்கிறாங்க. ஆனா இயேசுக்கு சொல்ற சத்தியங்கள் எல்லாம் அதுக்கு முரண்பாடா இருக்குது. அதான் வாசி கேட்ட அந்த 2ஆம் வேத பகுதியில் பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா, மார்க் 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து வாசித்தோம்னு சொன்னீங்கன்னா, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரர் ஆகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறானே என்று சொல்லுகிறார். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். அப்ப என்ன செய்யறாங்க? ஆராதனை எல்லாம் நடக்கத்தான் செய்து சொல்றேன் இல்லையா? எல்லாமே இருக்கலாம், பொறுப்புல இருக்கலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், நான் கூட அங்கி போட்டு ஊழியம் எல்லாம் செய்யலாம், நல்லா தான் பிரசங்கம் பண்ணலாம், எல்லாமே இருக்கலாம் என்கிட்ட வந்து. ஆனா மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, இன்னைக்கு கிறிஸ்தவ நிறுவனங்கள் இருக்கக்கூடிய தகுதி சான்றுன்னு எடுத்தோன்னு சொன்னா, வேதாகமத்தில் இருக்கிற தகுதி சான்று அங்க ஒண்ணுமே கிடையாது, கோட்பாடு கிடையாது. அங்க நம்ம வச்சுக்கிற அந்த முறைமைகளே வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறோம். அதனால்தான் இந்த நாட்களிலே திருச்சபைகளிலே நல்லவர்கள் இல்லை, கடவுளுக்கு பயந்தவர்கள் இல்லை, தாராளமாக தவறுகளை செய்து கொண்டு தலைவர்களை கையிலே வைத்துக் கொண்டு தப்பித்துக் கொள்ள விரும்புகிற கூட்டமாகத்தான் இங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து அதுல ஆராதனை செய்து கொண்டிருக்கிற கூட்டமாக இருக்கிறார்கள். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து அவர்களோடு ஒத்து போகவில்லை. ஒருவேளை அந்த மனுஷருடைய கற்பனைகள், அந்த உபதேசங்களை இவரும் ஏற்றுக்கொண்டு அவரோடு சேர்ந்திருந்து இந்த அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டு ஆடி இருப்பார்கள். ஆகா, நமக்கு நல்ல ஒரு மனிதர் கிடைத்திருக்கிறார், அற்புதங்களை செய்கிறார், வருமானங்களை பெருக்கி இருப்பார்கள், ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆசிரமத்தை கட்டி கொடுத்திருப்பார்கள், ஒரு பெரிய பூந்தோட்டத்தை கட்டி கொடுத்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் நிறைவேற தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தார். அவர் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக அவர் செயல்பட்டார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லி, அந்த ராஜ்யத்துக்குரிய உபதேசங்களை ஓமைகளாக மக்களுக்கு எடுத்து சொல்லி, அது இங்கே வந்து விட்டது, அது உள்ளே நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பதை இங்கே பார்க்க முடிகிறது. பரலோக ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள் வேறு, அன்று இருந்த யூத சமயத்தினுடைய அந்த உபதேசங்கள் என்பது வேறு விதமாக இருக்கிறது. ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய நீதியை அவன் என்ன செஞ்சிருந்தாங்க, அவன் செயல்படுத்தி காட்டிக் கொண்டிருந்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்ட வசனத்தை பார்க்க முடிகிறது. அப்படியானால் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் இந்த மனுஷனுடைய உபதேசங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை, இணைந்து போகவும் இல்லை. ஒன்லி பிதா மட்டும்தான் சொல்லுவார், நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம், நான் தனியா செய்யல, அவர் இதை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறதான வசனத்தை அங்கே பார்க்க முடியும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிற வசனத்தை அங்கே பார்க்க முடிகிறது. அப்படியானால் பிதாவின் சித்தம் என்ன, அது எப்படி நிறைவேற்றப்பட்டது, அதனால் அவருக்கு வந்ததான தீமைகள் என்ன, நன்மைகள் என்ன, அவருடைய முடிவு என்ன என்பதை நாம் பார்க்க முடியும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கும் சீக்கிரத்துல முடிவு கட்டிடுவாங்கல்ல. ஆமா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? 12 சீசர்கள், 11 சீசர்கள், அவங்களுடைய மரணத்தை பார்த்துருப்பீங்கன்னா கொடூரமான மரணம். அப்புறம் அவங்க எதுக்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும்?
இன்னைக்கு நமக்கு வந்து கொஞ்சம் கூட நம்முடைய அந்த சுகபோக வாழ்க்கை என்பது எங்கேயும் பாதிச்சிடக்கூடாது. அடுத்த ஊருக்கு மாத்தி போயிட்டோம்னா அங்க எல்லாம் வசதியா இருக்கா இல்லையா, சரியில்லை, எனக்கு அது வேணும். ஆனா அன்னைக்கு இருந்த ஊழியக்காரங்கள்லாம் சரியில்லை, இது வேணும் யாரும் கேட்டதாக இல்லை. இன்னைக்கு எல்லாருமே வசதியை தேடி வாழ்க்கையை தேடி அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டோம். என்னடா இப்படிலாம் பேசுறாருன்னு நினைப்பீங்க, உண்மை அதுதான். இன்னைக்கு இந்த வசதி இருந்தா தான் நாங்க வந்து வேலை செய்ய முடியும். அப்படியெல்லாம் பார்க்கறதுக்கு இடமே இல்லை. நம்ம வேற மாதிரி போயிட்டு இருக்கோம். ஆனால் இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் கேட்கிறாங்க வந்து யோவான் சீசர் கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்கே தங்கி இருக்கிறீர், நாங்கள் உண்மை பார்க்க வேண்டும். அதுக்கு அவன் சொல்ற வார்த்தை என்னன்னா, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகள் இருக்கிறது, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வச்சுக்கிட்டு ஊழியம் பண்ற எல்லாத்தையும் கோடீஸ்வரனா இருக்கிறாங்க. இது எந்த அடிப்படையில் வந்து சரியானது? ஒரு பெரிய கேள்விதான். ஒருத்தர் சொல்றாரு, நேற்று ஒரு இதுல நிகழ்ச்சியில பார்க்கின்ற பொழுது, 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி உன்னை ஜெயில தூக்கி போட முடியும்டா அப்படின்னு இப்படியே பேசுறாரு ஒரு ஊழியக்காரர். இவங்கெல்லாம் எந்த ஊழியம் செய்ய வந்தாங்கன்னு நமக்கு தெரியல. அந்த பையன் பயங்கர வாக்குவாதம், போடா வாடா உள்ளத்துக்கு போட்டு வச்சிருவேன்னு சொல்லி. எது ஊழியம்? இயேசு கிறிஸ்து எங்கே எதை சாடினார்? அதனால இயேசு கிறிஸ்துவனுடைய பின்பற்றுதல் நமக்கு நிச்சயமா வேணும். அதான் ஆண்டவரே சொன்னார் இல்லையா, அவர் வந்து மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் யாரும் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் யாரோ அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ ஒரு சிலர் கேட்கிறாங்க, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினாலே வியாதிகளை குணமாக்கினோம், உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆமா ஆமா, நீங்களா ஓடி வாங்க அப்படின்னு சொல்லல. நான் உங்களை அறியேன், நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். ஊழியக்காரன் கோடீஸ்வரன் ஆகிறது வந்து கடவுளுக்கு பிரியம் இல்லாத ஒரு விஷயம். அது எனக்கு எங்க தெரியும்? பணம் தான். அதுல என்ன பண்ணுவீங்க? பணம் உனக்கு வேணும்னா ஆண்டவர் கொடுப்பாரு, அது அடுத்த விஷயம். ஆனா கோடீஸ்வரர்களாக சொத்துக்களை குவித்துக் கொண்டு உயர்ந்த நிலையிலே வாழ்வது, மற்றவர்களை பின்னாலே பார்ப்பது என்பது தவறான ஒரு காரியம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தான் பின்பற்ற வேண்டும். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து வந்த நாட்களில் எதை போதித்தாரோ, எதை சொல்லி இருக்கிறாரோ, எப்படி நடந்தாரோ அதன்படி நடப்பதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்பது. ஆலயத்தில் வந்தா அப்படியே ஒரு நடிப்பு நடுங்கிற மாதிரி, ஐயா அப்படிங்க இப்படிங்க அதுங்க இதுங்கிறது. வெளியில போனா அப்படியே பல்டி அடிச்சு வேற மாதிரி போயிடுவாங்க. அது அல்ல. அந்த பயம் எப்போது உள்ளத்தில் இருக்கணும். கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் எங்கே இருந்தாலும் சரி, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உபதேசங்கள் என்ன, வழிமுறைகள் என்ன, அவைகளிலிருந்து எந்த இடத்துல நான் செய்யக்கூடாதுங்க, வழி விலகி போகக்கூடாது. அதுக்கு சில உதாரணங்கள் உண்டு, நமக்கு தெரிஞ்ச உதாரணங்கள் தான். யோசேப்பு அங்க போர்த்திபாருடைய வீட்டில் இருக்கின்ற பொழுது தகப்பனையும் தாயையும் விட்ட நிலைகளிலே, சகோதரர்களால் தூக்கி வீசப்பட்ட நிலைகளிலே அவன் இப்பொழுது போர்த்திபாருடைய எகிப்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறான். அங்கே ஒரு சோதனை வருகிறது. ஒரு அழகான இளம் வாலிப மகன், அங்கே அழகான ஒரு எஜமானுடைய மனைவி வருகிறார். எப்படியாவது அவன் மீது வைத்திருக்கிற அந்த ஆசை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவனிடத்தில் வருகிறார். ஆனாலும் அவன் இசைந்து கொடுக்கவில்லை. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், என் எஜமானுக்கு நான் எப்படி துரோகம் பண்ணுவேன் என்று சொல்லவில்லை. என் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த காரியங்கள் இருக்கிறது, ஆகவே நான் அதை செய்ய என்னால் இயலாது என்று சொல்லவில்லை. அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி? என் தேவனுக்கு முன்பாக. அங்க யாருமே இல்லை, அந்த அம்மாவும் இந்த பையன் தான் இருக்கிறான். அவன் நினைச்சிருக்கலாம், இந்த அம்மாட்ட அவன் சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த அம்மா மூலமா ஒரு பெரிய பதவி கிடைக்குமே சொல்லி. இன்னைக்கு அப்படித்தான் நிறைய பேர் மாறி போறாலாம் இருக்காங்க. கடவுளா கத்திரிக்காவது, பரிசுத்தமாவது, பணம் கட்டியாவது, இல்லையா? அப்படித்தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையெல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஆனா அவன் தாய் தந்தையை சகோதரர்களை இழந்த நிலைகளிலே அவன் தூரதர்சிலே இருக்கின்ற பொழுது கூட அவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், என் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி? இதுதான் என் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்பது. இன்னைக்கு யாருக்கும் தெரியல. கமிஷனை வாங்கி உள்ள போட்டிக்க,
யாருக்கும் தெரியல, அங்க கட்டி பிடிச்சிட்டு போயிடு. யார் பார்க்கறா? நீ கேமரா வச்சுட்டோம், அதுக்கும் கூட என்ன செய்வாங்க, அந்த கேமரா கண்ணிலையும் மண்ணை போட்டுட்டு இவங்க வேலையை காட்டிட்டு இருப்பாங்க. எத்தனை பேர் தனிமையா இருந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகள், கற்பனைகள், நெறிமுறைகள் அவைகள் என்னை ஆட்கொண்டிருக்கிறது. நான் கடவுளுக்கு சொந்தமானவன், நான் இதை செய்ய என்னால் இயலாது. அதான் சொன்னார். அதே மாதிரி சங்கீதம் 51 பாத்தீங்கன்னா தாவீது ஒரு தவறை செய்கிறார். அந்த தவறு செஞ்சதுக்கு அப்புறம் அவர் செய்யறத கடவுள் பார்த்தாரு. அந்த நேரத்தில் அவனுக்கு அந்த உணர்வு இல்லை, அவனுக்கு அந்த ஆசை, இச்சையினுடைய இது அவன் தவறு பண்ண செய்து விட்டது. அதுக்கு பின்னாடி தீர்க்கதரிசி சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா சொல்றாரு? ஏசாயா சங்கீதம் 51:4 சொல்றாரு, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்துட்டேன். நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ, ரெண்டே வார்த்தையில ஒரே தட்டு தட்டினாரு. அவன் அப்படியே நடுங்கினான். அப்பதான் சொல்றான், நான் என்ன செய்த அவங்க பத்சேபாளுடைய கணவருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லல. இல்ல ராஜா அங்க இருக்கிற மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லல. தேவரி ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து. பாருங்க என்ன அழகான வார்த்தை. அந்த பயம். இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, ஞானஸ்தானத்திலே உடன்படிக்கை செய்திருக்கிறோம். திருவிருந்திலே நாம் இணைக்கப்பட்டு உடன்படிக்கையிலே, இரத்தத்தினாலே உடன்படிக்கையிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நான் எனக்கு சொந்தம் அல்ல. பாடல் உண்டு இல்லையா? நீயுனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே, நீயுனக்கு சொந்தமல்லவே, நீமலன் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம், நீயுனக்கு சொந்தமல்லவே. அருமையான ஒரு பாடல். யோசேப்பு விருத்த சேதனம் செய்யப்பட்ட உடன்படிக்கையின் மனிதன். தாவீதும் அதே விதமாகத்தான் உடன்படிக்கை செய்திருப்பது கடவுளோடு கூட. எதற்காக? நான் உம்மோடு இணைந்து வாழுவேன், உம்முடைய கட்டளை கீழ்ப்பிடித்து வாழுவேன் என்கிற அந்த நிலைகளிலே. ஆனால் கடவுள் பார்க்கல. கடவுள் எங்க இருக்காரு? அதெல்லாம் மன்னிப்பு கேட்டுடலாம், அதெல்லாம் மறந்துடுவாரு, அதை மூடி போட்டுருவாரு. இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்னா, மனதிலே என்ன சொல்றோம், அந்த தெம்பு வருது நமக்கு. அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, அதெல்லாம் யாருங்க, கடவுள் எங்க இருக்காருங்க. கை கால் இழுத்து வாயில தண்ணி வடிஞ்சு எங்கேயும் போக முடியாம கிடக்கும் போதுதான் கடவுள் என்னென்ன பண்ணாரு வரிசையா சொல்லி கொடுத்தார். அப்ப கடவுளுக்கு பயங்கர பயம், தமக்கு பயந்து. அப்படின்னா கிறிஸ்தவன் என்று அழைக்கப்பட்டிருக்கிற நீ உனக்கு சொந்தம் அல்ல, நீ கடவுளுக்கு சொந்தம் என்றால் கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதன்படித்தான் என்ன செய்யணும். அதுல இருந்து நீ மாறுபட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன செய்ய? கடவுளுக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இல்லை. ஒரு மாணவன் இருக்கிறான். அந்த மாணவனிடத்துல அங்க இருக்கிற ஆசிரியர் வீட்டு பாடம் கொடுக்கிறார், ஹோம்ஒர்க் கொடுக்கிறார். உண்மையிலேயே அந்த ஆசிரியருக்கு அவன் பயப்படுகிறவனாக இருந்தால் நாளைக்கு போனா டீச்சர் அடிப்பாங்க, சார் அடிப்பாங்க அப்படி சொல்லிட்டு என்ன செய்வாங்க, எழுதிட்டு போவாங்க. சில பிள்ளைங்க இருக்காங்க, அதுக்கு 2 அடி தானே வாங்கிக்கலாமே அப்படி சொல்லுவாங்க, தென்னாவிட்டு. அப்ப என்ன இல்லை, அவனை பற்றி பயம் இல்லை. இன்னைக்கு அதே மாதிரிதான். கடவுள் தானே, அதுக்கு என்ன 1 லட்சம் ரூபாய் கோயில் கட்ட கொடுத்தோம்னா கடவுள் ஐயர் வாங்கிட்டு போய் அப்படியே ஜெபம் பண்ணாருன்னா மன்னிச்சிருவாரு. இப்படி காசை கொடுத்தெல்லாம், நம்ம லஞ்சம் கொடுத்தெல்லாம் கடவுளை விலைக்கு வாங்கிடலாம் நிறைய நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். அதான் அந்த கடைசி காலத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியை அனுப்பி உன்னால முடிஞ்சா நீ பார்த்துக்கடா, நான் கண்ணுக்கு தெரியாம தான் இருக்கிறேன், ஆனா என்ன குறிச்சு கொஞ்சம் கூட உங்களுக்கு பயம் இல்லை. ஆனா இப்ப என்ன செய்றீங்க? வாயில மூடிக்கிற, காதுல மூடிக்கிற, கண்ணை மூடிக்கிற, உடம்பெல்லாம் மூடிக்கிற. இப்ப எப்படி? அப்ப இதுக்கு மட்டும் பயப்படுற இல்ல அப்படின்னு நான் கேட்கிறேன். அவருக்கு பயப்படுகிற பயத்திலே வளரவில்லை என்று சொன்னால் அவர் சேனைகளின் கர்த்தர் தன்னுடைய சேனையை வைத்து நம்ம என்ன செய்வாங்க? அவருடைய வழிக்கு வர வைப்பார். அப்படியும் வரலையா? பீலையாம் போறான். ஆண்டவர் பீலையாம் அனுப்ப விருப்பம் இல்லை. ஆனா அவன் என்ன நினைக்கிறான்? எப்படியாவது அந்த ராஜாட்ட போனா நிறைய ஏதாவது கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அந்த வெகுமானத்திற்காக ஓடுகிறான். போற வழியில் என்ன நடந்ததுங்க?
கழுத பேசிச்சுங்க. கழுத பேசிச்சு, என்னை ஏன் அடிக்கிற, இங்க பாரு தேவதூதன் நிற்கிறான் பாருன்னு சொல்லிச்சு. அது கண்ணு தெரியுது, நமக்கு இன்னும் கண்ணு தெரியாது. நம்ம உலகத்துல நிறைய கல்விகளை கற்றுவிட்டு அந்த நோக்கத்திலேயே நம்முடைய வேத வசனம் எல்லாம் பிரிக்கப்பட்டு வேறு விதமாக ஆளுகை செய்கிற நிலைமை போய்கிட்டு இருக்கிறோம். தமக்கு பயந்து யோசேப்பினுடைய வார்த்தைகள், தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்தினுடைய வார்த்தைகள், நாங்கள் இஸ்ரவேலர், ராஜாவினுடைய போஜனத்தினால் தீட்டுப்பட முடியாது, மரக்கறிகளை கொடுங்கள். அதே மாதிரி நாங்க 3 தடவை நான் என்ன செய்வேன், ஜெபம் பண்ணுவேன். தானியேல் சொல்றாரு. சாத்ராக், மேசாக், ஆபேத்தையும் சொல்றாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஒரே ஒரு தேவன் உண்டு, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அது மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாயிலும் நீ வணங்கவும் நமஸ்கரிக்கவும் கூடாது. நாங்க உனக்கு பயப்பட மாட்டேயா, என்னை ஆண்டவர் தான் பயப்படுவோம் அப்படின்னு வைராக்கியமா நின்னாமையா. நடந்த நிகழ்வுகள் நமக்கு தெரியும் அல்லவா. சிங்க கவிகளில் இருந்து அவன் வெளியே ஏற்றப்பட்டான். சிங்கங்கள் ஒன்றும் சேதப்படுத்த முடியவில்லை. அக்கினிச்சூளையிலே கொண்டு போய் போட்டவர்களுடைய சரீரம் எரிந்து போய்விட்டது. இவர்கள் வெளியே வந்தார்கள். 3 பேருடைய உடலிலும் எந்த விதமான, நம்ம கூட திடீர்னு ஸ்டவ் மேல கை வச்சுட்டா கூட அந்த முடியெல்லாம் கருகிறோம், ஸ்மெல் கொஞ்சம் அடிச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்க மேல அக்கினியின் வாடை இல்லவே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுக்கு பயப்படுகிற பயம், தமக்கு பயந்து. அப்புறம் சொல்ல தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல். ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே இது வேணும் அப்படின்னு கேட்கிறோம். கேட்ட உடனே அவர் இப்போ வெயிட் பண்ணு அப்படிங்கிறார். அதெல்லாம் முடியாது ஆண்டவரே, உடனே வேணும். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் ஜெபம் பண்றாங்க. இப்பொழுதே இந்த நேரத்தில் கொடும் ஆண்டவரே. உங்க வீட்டு வேலைக்காரன் சொன்ன உடனே, வேலைக்காரன் கூட செய்ய மாட்டான், சட்டம் பேசுவான், இரியா இப்பதான் இந்த வேலை செஞ்சிருக்க, அதுக்குள்ள என்ன அவசரம், அதெல்லாம் முடியாது, இல்ல வேற பாத்திக்க அப்படின்றோம். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இன்னைக்கு இப்பொழுது கட்டளை எடுக்கிறோம். என்னமா குட்டி பிசாசு மாதிரியும் நாம அங்க உட்கார்ந்து சொன்னோம் செய்யற மாதிரியும் இன்னைக்கு ஆண்டவர் அப்படிலாம் நிறைய நம்ம ஜீபூமா மாதிரி பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம். கிருபைக்காய் காத்திருக்கிறவர்கள். கிருபை நமக்கு தெரியும், தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்கிற தயவு. உண்மையிலே இன்னைக்கு நான் இருக்கிறது, இந்த அளவுக்கு பேசுறது, இப்படி ஒரு போதங்க நான் வருவேன் அப்படிங்கிறது எல்லாமே சுத்தமா அவருடைய கிருபை தான். என்னோட சாட்சி நான் போன முறையே சொல்லியிருக்கிறேன். நான் எப்படி எல்லாம் படிச்சு, எப்படி எல்லாம் குறைவா இருந்து, அதுக்கப்புறம் கடவுள் என்னை வழி நடத்தி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் கிருபை. நான் எதையோ வேலைக்கு எங்கேயோ போகணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் இருந்தவன், இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸே போடக்கூடாது தீர்மானத்தில் இருந்தவன், இருந்த கடவுளுக்கு உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா கடைசியில எங்க ஊழியத்துக்கு வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார், வேற யாரும் கொண்டு வரல. அவர் கொண்டு வந்து இதை செய்யன்னு சொல்லி கொண்டு வந்தார். அவர் என்னை அபிஷேகித்தார். இன்னைக்கு கடவுள் எனக்கு நிறைய ஞானத்தை கொடுத்துருக்க, வேத நிலைகளிலே அநேக தாளங்களை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய செயல்கள் எல்லாமே அவரால் கொடுக்கப்பட்டது. இந்த கிருபை தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்கிற தயவு, அந்த கிருபை. அப்ப நமக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னு சொன்னா அவர் தரும் வர நம்ம வெயிட் பண்ணணும். நான் கீழ்கோத்துகிரியில் முதல்ல பணியாற்றுகின்ற பொழுது அங்க ஒரு பைக் வாங்கிட்டு போனேன். அப்ப அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, இந்த பைக் வாங்கினதுக்கு ஒரு ஜீப் வாங்கினா நல்லா இருக்குங்க உங்களுக்கு, இந்த மலை தேசத்துல மழை வரும்போதெல்லாம் இதா இருக்குங்க. அப்புறம் அந்த அளவுக்கு நமக்கு வசதிகள் இல்லை, சூழ்நிலைகள் இல்லை, வருமானம் குறைவு தான் ஆரம்ப நாட்கள்ல. அதுக்கப்புறம் அந்த இதை விட்டுட்டோம். அதுக்கு அங்கேயிருந்து பக்கத்தில் பர்ன் சைட் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனோம். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ஒரு கார் இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு மனசில் ஒரு எண்ணங்கள் வந்தது. ஏன்னா அங்கே இருக்கிற சூழல்கள் ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் வரை நமக்கு உடம்பு நல்லா இருக்கும்போது தெம்ப சுற்றலாம். இந்த உடம்புல தெம்பு குறைய குறைய கை கால் மூட்டு வலியெல்லாம் வரும் அந்த பணியில் போகின்ற பொழுது பைக்கில் போனோம்னு சொன்னால். இப்போ காராக இருந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக போகலாம் அப்படிங்கிற எண்ணம் தான். ஆனால் வருமானங்கள் இல்லை, செயல்பட முடியாது. 10 ஆண்டுகள் கழித்து காஞ்சி கோயில் அங்கிருந்து காங்கேயம் டிரான்ஸ்பர் ஆகி போற நேரத்தில் தான் ஒரு வாகனத்தை வாங்க எனக்கு முடிந்தது. நம்ம நமக்கு அப்ளிகேஷன் இருக்குது, நம்ம போட்டாச்சு. ஆனா எப்ப தரணுங்கிறது அவர் முடிவு வச்சிருக்கிறார். ஏன்னா இருக்கிற வருமானத்தில் குடும்பத்தில் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், கடன் வாங்க கூடாது அப்படிங்கிற ஒரு எப்போதும் நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தில் போய்கிட்டே இருக்கிறோம். இப்ப கார் வாங்கணும்னா அதுக்கு டியூ கட்ட முடியாது. நம்ம ஆண்களுக்கு யாரும் லோனே தர்றது இல்லை. நீங்க ஊர்ல சுத்திட்டு இருக்கிறீங்க, லோன் தர முடியாது சார் ஒருத்தர் சொல்லிட்டாரு.
ஆனா ஒரு வங்கியில ஒரு மேனேஜர் நம்ம கிறிஸ்தவர் இருந்தாரு, நல்ல விசுவாசி. அவர் சொன்னாரு, ஐயா நீங்க இந்த குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டினா போது நான் உங்களுக்கு கார் ஏற்பாடு பண்ணி தரேன்ட்டாரு. அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாரு. மாசம் மாசம் கட்டினா நாங்க குடும்பத்தை என்ன பண்றது? இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் அங்க சில பணிகளை முடிச்சு அடுத்த ஊருக்கு போகின்ற பொழுது ஒரு பேங்க் மேனேஜர் சொல்றாரு, இன்னொரு 1000 மூலமாக அறிமுகமானவர், ஃபாதர் நீங்க ஒரு 4 மாசம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஆபரேட் பண்ணி காட்டுங்க, நான் லோன் தரோம் அப்படிங்கிறாரு. பெரிய ஆச்சரியம். ஏன்னா என்னுடைய பிள்ளைகளை நான் பைக்ல தான் கூட்டிட்டு போறேன். எனக்கு இங்க இருக்க 4 சர்ச்சஸ் இருக்குது, 4 ஆலயங்கள் இருக்குது. என்னுடைய மகளை முன்னாடியும் என்னுடைய மகன் எனக்கு பின்னாடி ஐயரமா 4 பேரு பிள்ளைகள். பெருசாக அந்த பைக்ல உட்காந்து போக முடியாது. அந்த அளவுக்கு வளர ஆரம்பிச்சு. இப்ப அடுத்த நிலைமை என்னங்கிற ஒரு கேள்விக்குறி. அந்த நிலைமையில தான் எனக்கு அந்த வாகனத்தை அவர் வாங்க உதவி செய்தார். அந்த வாகனத்தை வாங்கிட்டு அந்த ஊருக்கு போனா அங்க 10 கிராம திருச்சபை இருக்கிறது, மற்ற 11 திருச்சபைகள். அத்தனைக்கும் திருவிருந்து கொடுப்பதற்கு மாதம் போயாக வேண்டும். அந்த மக்கள் விரும்பி கேட்டார்கள். அதை போனோம், ஃபேமிலியா போய் ஊழியம் செஞ்சோம். அப்ப கிருபைக்காய் காத்திருக்கிறவர்கள், இல்ல ஆண்டவர் நான் மலையில ஊழியம் செய்யற எனக்கு குதிரை இருக்குது, இப்பவுமே எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கறதுல இல்ல. அப்ளிகேஷனை போடுவோம், அவர் தர்ற வரை காத்திருப்போம். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை கூட்ட மாட்டார். அந்த வாகனத்தை வாங்கிட்ட பொழுது நான் பேங்க் மேனேஜர் கேட்கிறேன், இவ்வளவு பணம் கட்டுட்டு இந்த வண்டி வாங்கினேன், அந்த வண்டி வேண்டாம், இந்த பணம் கட்ட முடியாது அப்படிங்கிறேன். நான் இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வர்றோம். கடைசியில மாறுது 800 ஏசி இல்லாம இந்த ரேட்டுக்கு இவ்வளவு கட்ட முடியுமா? சரி எனக்கு இது முடியும் சொன்ன உடனே மேனேஜர் உடனே சொல்லிட்டேன், நீங்க முடியும்னு சொன்னது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இவ்வளவு தூரம் சொல்லும் போது உங்களால இவ்வளவுதான் பேலன்ஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பா நான் லோன் தரேன் கட்டிடுங்க சொல்லி அந்த மாதிரி கொடுத்து இந்த வாகனத்தை வாங்குவதற்கு அவர் உதவி செய்தார். கிருபைக்காய் காத்திருத்தல். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒருவேளை உங்க மகனுக்கோ மகளுக்கோ அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்கு தேவைன்னு வருகின்ற பொழுது ஒரு ஊழியக்காரத்துக்கு சொல்றோம், இந்த மாதிரி இருக்கு ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் நாட்கள் கடத்தினாருன்னா உடனே வேற ஊழியக்காரங்கிட்ட ஓடுறோம். ஏன்னா நான் நினைக்கிறது இப்ப நடந்து எனக்கு ஆகணும், அதனால எந்த ஊழியக்காரன் எனக்கு சாதகம் சொல்லிட மாட்டாரான்னு சொல்லிட்டு. எதுக்கு? அவர் தருகிற நேரம் வருகின்ற பொழுது அதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. நீ உடன்படிக்கையினுடைய பிள்ளையாக இருக்கிறாய், உனக்கு என்ன தேவைங்கிறது லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறார், அதை அப்பப்ப கொடுத்துட்டே இருப்பாரு. அதை சொன்ன இல்லையா, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். இந்த வருஷத்துல இந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை இருக்குங்கிறத முதல்ல முடிவு பண்ணி பிறந்த வந்த உடனே கையில எழுதி கொடுத்தாச்சு, இந்தா இதை வச்சு நீ என்ன செஞ்சிக்க, கேட்டு வாங்கிக்க அப்படின்னு அதிகாரம் கொடுத்தாச்சு. முடிசூட்டுகிறீர். அப்ப எனக்கு எந்தெந்த காலத்துல எதை கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். இதுல சொல்லுவாரு, நாவில் சொல் பிரபாவதற்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். அப்ப கிருபைக்காய் காத்திருக்கணும். சரி ஆண்டவர் எனக்கு எப்போ தருவீங்க, நல்லதா கொடுங்க ஆண்டவர் கேட்கணும். நாம நினைக்கிறத வேணும் கேட்க கூடாது. எனக்கு எது எது எப்படி தேவைன்னு தெரியும். ஏன்னா ஒரு செவத்துக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு மறைவானது உலகத்துல ஒன்றுமே இல்லை, எல்லாம் நிர்வாணமா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது உனக்கு இந்த பொருளை வாங்கி கொடுத்தா என்ன ஆகும் தெரியும். ஒரு முறை ஒரு ஆலயத்தில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய ஒரே மகன், அவனுக்காக ஒரு அம்மா பைக் வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த பைக் விலை. அந்த பையன் அப்பதான் படிக்க தான் போயிருக்காங்க காலேஜுக்கு. அப்ப கூட கேட்டேன், எதுக்கு தம்பி இப்ப பைக் வாங்கிட்டீங்க, என்ன விஷயம் அப்படின்னு. அது இவ்வளவு ரேட் போட்டுக்கிறீங்களா கேட்டேன். அந்த வீட்டில் இருக்கிறவங்க செல்லமா இல்லையா, ஒரே ஒரு பையன் நல்லா இருக்குன்னு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. முடிவு என்னன்னா, அந்த பைக்ல ஆக்சிடென்ட் ஆகி அந்த பையன் இறந்து போயிட்டான். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவங்க விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைச்சு நமக்கு ஆசை, நம்ம நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறோம், உடனே கேட்ட உடனே வாங்கி கொடுக்குறோம். பட் அதனுடைய தேவை என்ன பர்பஸ்? ஒருவேளை வேலைக்கு போனா கூட கண்டிப்பா ஒரு வாகனம் வாங்கலாம், அதுல வருமானத்தை வச்சு அவனும் அதை பேலன்ஸ் பண்ணி பழகிக்கலாம் சொல்ல முடியும். படிக்கிற சூழ்நிலைகளிலே இது தேவையா? இவ்வளவு பெரிய முதலீடுகளை போட வேண்டுமா? இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் டாப் லெவல்ல உயருதுன்னா ₹1 கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. சொல்றான், அது ₹1 லட்சுமி எனக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க அவ்வளவு கணக்கு போட்டு செலவு பண்றாங்க, அன்னைக்கு வளர்றாங்க. ₹10 வந்தா நம்ம தலைகீழ நிற்போம், ₹100 வந்தா வானது கீழே குதிப்போம். நம்ம வாழ்க்கை அப்படிதான், கடைசியில் ஒண்ணு இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலத்துல இந்த வயசுல இது தேவையா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். கடவுள் நம்ம கொடுத்திருக்கிற அறிவு அதுதான். மோகன் சேனன் கூட சொல்லுவாரு, கடன் அடைப்பது என்பது நாங்க கொடுக்கறது இல்ல, கடன் எப்படி வந்ததுங்கிறத நீங்க யோசிக்கணும், அதுக்கப்புறம் அடைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது கடவுள்கிட்ட ஞானத்தை கேட்டு அந்த வழியில் அடைக்கணும்னு சொல்லுவாரு. அதுதான் உண்மை. சும்மா அங்க போய் ஜோம் பண்ண உடனே 10 லட்சம் ரூபாய் ஒரு பாக்கெட்ல வச்சு கொடுத்துட போறது இல்லை யாருக்குமே. நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக கிருபைக்காய் காத்திருக்கிற நிலைகளிலே இருக்க வேண்டும் தான் என்றுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபை அவர் எப்பொழுது தருவார்.
என் ஆண்டவர் எப்பொழுது எனக்கு கிருபை பாராட்டுவார் என்ற நிலைகளிலே அது காத்திருக்கிற மக்களாக அங்கே சொல்லுகிறார். நாமும் கூட இந்த நாட்களிலே எப்படி அதை செய்து கொண்டிருக்கிறோம்? வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகர் இந்த விதமாக ஆண்டவருக்காய் காத்திருக்கிற மனிதர்கள். சிமியோன் இயேசு பிறப்பதற்காக அவன் காத்துக் கொண்டிருந்தான். கைகள் ஏன் சொல்கிறான்? என் கண்கள் இவளை கண்டது என்று சொல்லுகிறான். நிறைய பேரை பார்க்கலாம், யார் யாரெல்லாம் இதுக்கெல்லாம் காத்திருந்தாங்க, எப்படியெல்லாம் வழி நடத்தப்பட்டார்கள் என்று சொல்லி. யோசுவாவும் காலை இப்போ தலைவராக வருவாங்க நினைச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய விசுவாசமும் செயல்பாடுகளையும் பார்த்த ஆண்டவர் அவர் தலைவர்களாக அங்கே மாற்றினார். என்ன, ஆண்டவர் மேல பயம் இருந்தது, ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தது, அவர் சொன்ன செய்கிறவருங்கிற உறுதிப்பாடு அவங்கள்ட்ட இருந்தது. அவங்க அதை என்ன செஞ்சாங்க? அவங்க ஆண்டவரை அங்க வழிநடத்த அவர் உதவியாக இருந்தார். ஆகவே இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருக்காய் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த நிலைகளிலே ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் எனக்கு இதை தாரும் ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. அவருக்கு சித்தம் உண்டு, ஆனா உனக்கு எப்ப கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். நம்முடைய முயற்சிகளிலே நாம் நம்முடைய கை ஆசீர்வாதத்திலே செயல்படுவோம் என்று சொன்னால் அது எங்கேயாவது ஒரு வேறு விதமான பிரச்சனைகளே அது சென்று முடிந்து விடலாம். ஆகவே அந்த நாட்களிலே ஆண்டவர் தருகிறார், உங்கள் ஆத்துமாக்களை மரணத்தில் இருந்து விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடை காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கடவுளுக்கு பயப்படுகிற பயம், கடவுளுக்கு காத்திருக்கிற அந்த நேரம். எப்படியாவது காலையில் எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷமாவது முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட காத்திருங்க. நீங்க ஒண்ணுமே பேச வேண்டாம், நன்றி மட்டும் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவர் உங்க கூட பேசுவார். 2 வசனத்தை உள்ள ஞாபகப்படுத்துவார். அந்த வசனத்தை வாங்கிட்டு அப்படியே என்ன செய்யலாம்? எந்திரிச்சு நம்ம அன்னைக்கு முழுசு அந்த வசனத்தை சிந்திச்சுக்கிட்டு மீதி நேரத்தை வேலை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம்னா போதும். இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். நமக்கு வியாதி வராது, பலவீனம் வராது. ஏன்னா நம்ம வேற சிந்திக்கல, வேற டென்ஷன் இல்லைல்ல, அவரை தான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு காரியம் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, 34ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இப்ப என்னன்னா, ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம இஷ்டத்துக்கு போறோம். நான் அவருடைய பிள்ளை ஆயிட்டேன், நான் எப்படி வேணா இருக்கலாம். அது ஒரு முறை ஒரு போதகர் சொல்றாரு, இந்த வசனம் ரொம்ப நாள்ல நான் யோசிப்பேன். நான் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். நான் பரிசுத்தவான் ஆயிட்டேன். பரிசுத்தவான் ஆனதுக்கு அப்புறம் நான் இப்ப பயப்படாம என்ன செய்யறேன்? இன்னும் அடுத்த வேற மாதிரி போய்கிட்டு இருக்கிறேன். ஒரு போதகர், நான் வேலை செஞ்ச பகுதியில் வேற ஒரு சபையை சேர்ந்த ஒரு போதகர், அவங்க சபையில் அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பின்பு நாம் பாவம் செய்யலாம். அப்படி செய்தால் அந்த பாவம் மன்னிக்கப்படும். ஏன்னா பாவ மன்னிப்பு நிச்சயத்தை ஏற்கனவே பெற்றுக்கிட்டேன், ஆனால் நான் இனி தவறு செய்தால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும், பெறாதவங்க தான் தண்டனைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான்னு சொன்னாங்க. அதுக்கு எங்க வேதவசனம் ஆதாரம் இருக்குது? அதுதான் இங்க சொல்லப்பட்ட வார்த்தை தான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்திருங்கள். ரசிக்கப்பட்டுட்டியா? நீ பரிசுத்தாவை பெற்றிருக்கிறியா? நீ அவருக்கு பயந்திருக்கணும். அதை விட்டுட்டு நான் பரிசுத்தாவை பெற்று என் கூட இருக்க, நான் பாட்டு சுத்திட்டு இருப்பேன் எல்லாம் சொல்றது நமக்கு ரைட்ஸே கிடையாது. அந்த சொன்ன போதகருடைய வார்த்தைக்கு ஏற்ற விதமாக ஒரு நாள், அது மலை தேசத்தில் நடந்த சம்பவம் தான். ஒரு முறை நான் என்னுடைய ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு 20 கிலோமீட்டர் வரணும். நான் அப்படி வருகின்ற பொழுது அந்த போதகருடைய அந்த பைக் அங்கே நிற்குது, ரோட்டு ஓரமா நிற்குது. அந்த பைக்கை பார்த்த உடனே இவர் பைக் இங்க நிற்குது, ஆளை காணலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்றேன், எங்கே வருவான்னு சொல்லி பார்த்தா அவர் உள்ளுக்குள்ளது அந்த மரங்கள் செடி கொடிகள் அடர்ந்த இடத்துல இருந்து ஒரு பெண்ணோடு கூட அவர் வருகிறார். எனக்கு ஏன்னு யோசிச்சேன் நான். அவர்கிட்ட நான் ஒன்றும் கேட்கல. நான் அப்புறம் வண்டியில வந்துட்டேன். நான் அந்த காட்டுக்குள்ள அந்த பெண்ணை தனியா உள்ள கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பின்பு நாம் பாவம் செய்யலாம், அது மன்னிக்கப்படும். இன்னைக்கு அப்படி அநேக ஊழியர்கள் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதான் சொல்லியிருக்கிறார், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. அதனால பயப்படுறதுல கூட இந்த மாதிரி என்ன சொல்றது, வேற மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குதுலாம்.
தவறான முறையிலே பயன்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட போதகர்களை கண்டால் நாம் கண்டிப்பாக விலகி இருக்க மக்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு சமீபத்தில் ஒரு போதகர் சொன்ன வார்த்தை Facebookல போயிட்டு இருக்குது. 5 கோடி ரூபாய் வச்சிருக்கிற உனத்துக்கு உள்ள போட்டுருவேன். இதெல்லாம் எதுக்கு? ஊழியம் செய்ய வந்தாங்களா இல்ல உலகத்துக்கு போட வந்தாங்களா? அவர் செய்த ஒரே ஒரு காரியத்தை சுட்டி காட்டி இருக்கிறார்கள். அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். மிரட்டி பார்த்து செய்யறதா இருந்தா கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க முடியாது. இன்னைக்கு அனைவரும் அப்படிதான் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாரும் பெரிய ஆள் ஆகிடுறாங்க. ஆண்டவர் அழைச்சாரு வச்சாரு சொல்லிட்டு, ஆண்டவர் அழைச்சா கூட வெயிட் பண்ணணும். ஆண்டவரை என்னை முழுமையாக உமக்குள்ளாய் பூரணப்படுத்தி என்னை வெளியே அனுப்பும் ஆண்டவரே சொல்லி இருக்கணும். ஒரு முட்டைக்குள்ள இருந்து குஞ்சு வெளியே வர்றதுக்கு டைம் எடுக்கு இல்லையா? அப்படியே வெளியே வந்துருதா? அது காலம் வருகின்ற பொழுது அது உடைக்கப்பட்டு வெளியே வந்து உடனே ஓடுறது இல்லை. அது கொஞ்ச நாள் பழக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே விதமாகத்தான் நம்முடைய வாழ்க்கைகளையும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள், நீங்க ஆண்டவருக்காய் காத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு நாளும் உங்களை ஆண்டு வெட்கப்படுத்த விட மாட்டார். ஒரு நாளும் ஒரு குறைவும் இல்லாதபடி ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். என்ன சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி எடுத்து பட்டினியா இருக்கும். ஆண்டவர் தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவே ஆண்டவரை பார்த்து அவர் எப்படி பிதாவுக்கு பிரியமாய் உலகத்தில் வாழ்ந்தாரோ அந்த விதமாக வாழ்வதற்கு நான் என்னை இப்பொழுது உருவாக்கி கொண்டு அந்த வழியில் நடப்பதற்கு நான் கவனமாக இருக்க வேண்டும். அதான் அவருக்கு பயப்படுகிற பயம். அடுத்ததாக அவர்கிட்ட நாம் அப்ளிகேஷன் போட்டுட்டு அவர் எப்ப தருவாருங்கிறாரோ அதுவரை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். மரியாதை பார்த்து தேவதூதன் சொன்னா, கிருபை பெற்றவர்களே வாழ்க அப்படின்னு சொன்னான். சாதாரண ஒரு பெண், சாதாரண ஏழை பெண்ணை சொல்ல முடியும். அந்த பெண்ணுக்கு போய் பரிசுத்த ஆவி அங்க வந்து அவ இயேசுவை கர்ப்பம் தரித்து அங்க என்ன செய்றா? இன்னைக்கு உலக ரட்சகரை பெற்றுக் கொடுத்தாள். கிருபை பெற்றவர்களே. அவளுக்கு அதை யோசிக்கவோ சிந்திக்கவோ அவளால் முடியாது. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் போற்றும்படியாக இயேசுவின் தாயாக மரியாதை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறார். உங்களையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார். இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வரை அதற்காக நீங்கள் காத்திருக்கிற மக்களா இருக்கணும். சைட் ட்ராக் எடுத்து எங்கேயாவது போயிடலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் சொல்லி போனீங்கன்னா அவர் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தையும் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறவர்களாக காணப்படுவோம். ஒரு சில நேரத்தில் உடனே கிடைக்கும், ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் காத்திருன்னு சொல்லுவாரு. ஏன்னா நீங்க தாவீதுனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சவுல் ஆண்டவர் கீழ்ப்படியாமல் போன பொழுது அவர் தள்ளிவிடப்பட்டான். ஆனா அன்னைக்கே இந்த சாமுவேல் என்ன செஞ்சாரு? எங்க ஈசாய் வீட்டுல வந்து தாவீது அபிஷேகம் பண்ணிட்டாரு. அபிஷேகம் எங்க வீட்டுல வச்சு நடக்குது, வெளியில வச்சு நடக்கணும். ஒரு ராஜாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுதல், ஆனா அப்படி நடக்கல, இந்த அந்தரங்கமா நடக்குது. இப்ப இவரு சொல்லலாம், நான் தான் ராஜாவாயிட்டேன், அபிஷேகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உடனே கத்தியை ஈட்டி எடுத்துட்டு வந்து ராஜாமா நிக்கலாம். ஆனா நிக்கல. ஏன்னா சவுலுடைய காலம் முடியும் வரை இவர் காத்திருந்தார். அவர் கொடுக்கப்பட்டது ரொம்ப எதிர்பாராத அடைக்கப்பட்டதுதான் அந்த தலைமைத்துவம் என்பது, ராஜா என்ற அந்த அமைப்பு. ஏன்னா வீட்டுல 7 பேருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா மீண்டும் ஒரு ஆளை கூட்டிட்டு வராங்க. அவன் யாருன்னு கேட்டா அவன் அங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. சாதாரணமாக கரவலாடுகளின் பின்னே சுத்தி இருந்த உன்னை நான் என்ன செஞ்சேன்? ராஜா 79 சங்கீதத்துல கடைசியா வரும்னு நினைக்கிறேன் அந்த வாசனம். அப்படியே அவனுக்கு ராஜாங்கிறதுக்கு அவனுக்கு யோசிக்கவும் இல்லை, அவன் சிந்திக்கவும் இல்லை. ஆனா அவனுக்கு அந்த ஒரு பதவியை ஆண்டு கொடுத்துக்கிறான்னு சொன்னா அது அவனுக்கு கிடைச்ச பெரிய கிருபை தான். என்ன அதுக்குன்னு போர் பயிற்சி வேணும், அந்த தன்மை வேணும், அதெல்லாம் இல்லை அவன்கிட்ட. வந்து கடவுள் மேல வைராக்கிய நம்பிக்கை இருக்குது. ஆனா அவன் என்ன செஞ்சான்? சவுளுடைய காலம், சவுல் வந்து இவனை கொல்ல எத்தனையோ முயற்சி பண்றான். அப்படி கொல்ல முயற்சி பண்ணுகின்ற பொழுதுதான் அவன் ஈஸியா தாவீது கையில மாற்றுறாரு. தாவீது நினைச்சா அப்படியே கொண்டு இருக்கலாம். தூங்கிட்டு இருக்கும்போது அங்க போய் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து ஆப்போசிட் நின்று இருப்பாரு. கூப்பிடுவாரு, இந்த மாதிரி பாருங்க பாரு, சொல்லுவாரு, என் மகனே அப்படின்னு சொல்லி சவுல் திரும்ப வந்து நீ கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லி அவனை பற்றி புகழுவாரு. இப்படிலாம் வாய்ப்பு கிடைச்சா கூட தன்னுடைய பதவி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அதை எப்படியா பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அதுக்காக முயற்சி எடுக்கல. ஆண்டவர் அந்த நேரத்தை தரும் வரை அவர் காத்திருந்தார். அதுதான் முக்கியம். அதே மாதிரி யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அப்படிதான். அவனுடைய பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயரில் எழுதுகின்ற பொழுது. அவங்களாம் காத்திருந்தாங்க, உயர்த்தப்பட்டாங்க. அதே மாதிரி தான் நாம் என்ன செய்யணும்? காத்திருக்கின்ற பொழுது இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். ஜெபம் செய்வோம். என் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு பொன் இயேசுவின் அழகையே சிந்தை செய்து, என் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு பொன் இயேசுவின் அழகையே சிந்தை கொண்டு
என் இயேசுவில் எந்தனை வைத்துக் கொண்டு, என் இயேசுவில் எந்தனை வைத்துக் கொண்டு, இயேசுவை போலாக, இயேசுவை போலாக, இயேசுவை போலாக வாஞ்சிக்கிறேன். உலகமும் அதிலுள்ள இச்சைகளும் உலகுடன் அலை போல அழிந்து போகும். உலகமும் அதிலுள்ள இச்சைகளும் உலகுடன் அலை போல அழிந்து போகும். நலமுடன் அவர் சித்தம் செய்து கொண்டு, நலமுடன் அவர் சித்தம் செய்து கொண்டு, உலகினில் ஜீவிக்க, உலகினில் ஜீவிக்க, உலகினில் ஜீவிக்க வாஞ்சிக்கிறேன். என் ஜீவன் என் இயேசுவில் படைத்து விட்டு, என் ஜீவன பெருமையும் தள்ளிவிட்டு, என் ஜீவன் என் இயேசுவில் படைத்து விட்டு, என் ஜீவன பெருமையும் தள்ளிவிட்டு, என் ஜீவனாய் இயேசுவை எடுத்துக் கொண்டு, என் ஜீவனாய் இயேசுவை எடுத்துக் கொண்டு, ஜெய ஜீவியம் செய்ய, ஜெய ஜீவியம் செய்ய, ஜெய ஜீவியம் செய்ய வாஞ்சிக்கிறேன். மாமீசத்தின் நேச்சையை வெறுத்து விட்டு, மாமீசத்தின் கிரியையை அழித்து விட்டு, மாமீசத்தின் நேச்சையை வெறுத்து விட்டு, மாமீசத்தின் கிரியையை அழித்து விட்டு, மறுரூப சாயலை நான் பெற்றுக் கொண்டு, மறுரூப சாயலை பெற்றுக் கொண்டு, மறுரூபமாகவே, மறுரூபமாகவே, மறுரூபமாகவே வாஞ்சிக்கிறேன். இவ்வுலகில் வேறாசை எனக்கில்லையே, இவ்வுலகில் என் ஆசை பொன் இயேசுவே. இவ்வுலகில் வேறாசை எனக்கில்லையே, இவ்வுலகில் என் ஆசை பொன் இயேசுவே. இவ்வுலகில் காண்பவை மாயைதானே, இவ்வுலகில் காண்பவை மாயைதானே. உலகினில் இயேசுவே, உலகினில் இயேசுவே, உலகினில் இயேசுவே என் பொக்கிஷம். என் நேசரே எந்தனை காத்து கொள்ளும், என் உள்ளத்தில் எப்போதும் வாசம் செய்யும். என் நேசரே எந்தனை காத்து கொள்ளும், என் உள்ளத்தில் எப்போதும் வாசம் செய்யும். பொன்முகத்தை ஏழையா பார்த்து மட்டும், பொன்முகத்தை ஏழையா பார்த்து மட்டும், பரிசுத்தமாயென்னை, பரிசுத்தமாயென்னை, பரிசுத்தமாயென்னை வைத்துக் கொள்ளும். பரிசுத்தமாயென்னை, பரிசுத்தமாயென்னை, பரிசுத்தமாயென்னை காத்து கொள்ளும். என் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு, என் இயேசுவின் அழகையை சிந்தை செய்து, என் இயேசுவில் எந்தனை வைத்துக் கொண்டு, இயேசுவை போலாக, இயேசுவை போலாக, இயேசுவை போலாக வாஞ்சிக்கிறேன். அன்பு நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாக்களை ஆண்டவரை மரணத்திலிருந்து விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் உம்முடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் ஐயா.
எங்கள் மேல் இம்மட்டுமாக நீ நோக்கமாய் வைத்திருந்த கண்களுக்காய் நன்றிகளை எடுக்கிற தகப்பனே. வரும் நாட்களிலே ஆண்டவரே இன்னும் எத்தனையோ விதமான காரியங்களை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற தகப்பனே. எந்த நேரத்தில் எது நடக்கும் என்ன ஆகும் என்று சொல்கிறதான ஒரு சூழ்நிலையப்பா. கனடா நாட்டிலும் கூட ஆண்டவரே வெப்பத்தினுடைய மிகுதியினாலே அங்க இருக்கிற சாலைகள்லாம் உருகி போகிறது என்று சொல்லி பார்க்கிற தகப்பனே. கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொல்லி தெரியாத ஆண்டவரே. அந்த அளவிலே நடக்கிற சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே உடைய வருகை சீக்கிரமாக இருக்கும் என்பதை அறிந்திருக்கிற தகப்பனே. நாங்கள் உடைய குமாரனாக இயேசுவை போல ஆண்டவரை மாறுவதற்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஒரு சமூகத்தில் வந்திருக்கிற தகப்பனே. எங்களால் இயலாத ராஜா, எங்களை திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்பவும் என்று சொல்லி கடந்த வாரத்தில் பார்த்தது போல ஆண்டவரே ஒரு விஷயங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே மறுரூபப்பட்ட வாழ்க்கையிலே உம்மை ஆண்டவரை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக உம்முடைய குணாதிசயத்தை இந்த வாழ்க்கைகளை காட்டுகிற மக்களாய் விளங்க உதவி செய்தல் ராஜா. இனி நான் அல்ல கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொன்னது போல ஆண்டவரே அந்த உடன்படிக்கையினுடைய ஆண்டவரை இணைப்பிலே இணைக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே கொடியானது செடியிலே ஆண்டவரே அது இணைக்கப்பட்டிருந்தால் மட்டுமே கனி கொடுக்க முடியும் என்று சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் உண்மையிலே தரித்திருந்து உம்மை போல நேசித்து உம்மை வாழக்கூடிய நிலைகளிலே எங்களை வழிநடத்த முடியாத சமூகத்தில் வந்திருக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மக்களை கண்ணோக்கி பார்வையா தேவையை சந்திப்பிற ஆண்டவரே மரண தருவுக்கு ஆயத்தப்படுகிற மக்களாய் நான் கூட ஆண்டவரே நீர் ஆண்டவரை விடுவிப்பேன் காப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தரும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆதார குறைவு இருக்கின்றால் ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் கூட ஆண்டவரே நீர் அதை அடைப்பதற்கான தருணங்களை உருவாக்கி தரும்படியா ஜபிக்கிற தகப்பனே. பஞ்சத்திலே அவர் உயிரோடே காக்குவோம் என்று சொன்னீங்க ராஜா. யாக்கோபுடைய குடும்பங்கள் ஆண்டவரே எகிப்துக்கு சென்று பஞ்சத்திலே காக்கப்பட்டது போல ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே எல்லா குறைவும் நிறைவாக்கும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் ராஜா மன்னித்து ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர் தகப்பனே. கடைசி காலங்களிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் அது இரக்கமாயிருக்கிற ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கிற தகப்பனே ஒரு விஷயம் பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்கும்படியா நாம் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்தவாறு 167வது கீர்த்தனை பாடுவோம். நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே. முதல் 3 சரணங்களை மட்டும் நாம் பாடுவோம். 167வது கீர்த்தனை. சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. நம்பீரான் ஒருவனே நம்பீரான் ஒருவனே நஞ்சமே வருவனே வருத்தவிது குமரத்தூர் அரமனுவே நம்பி வந்தேனே. நின் பாத தரிசனம் நின் பாத தரிசனம் அன்பான தரிசனம் நித நித சரி தொழுவதிதாயன குருதி நம்பி வந்தேனே. நாதனே கிருபை கூர் நாதனே கிருபை கூர் வேதனே சிறுமைக்கு அதிநலமிகு உனதில் திருவடியருளே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியானா நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, மகா உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நீ தந்த புதிய மாதத்தினுடைய 1ஆம் வாரம் புதிய நாளுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. நீ தந்திருக்கிற வார்த்தைகளுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம்.
மரணத்திலிருந்து விடுவித்து காக்கவும், பஞ்சத்திலே உயிரோடே காக்கவும் சொல்லியிருக்கிறீங்க ராஜா. உண்மையாகவே இந்த கடந்த 2-3 மாதங்களாக அந்த விதமாக இங்கே வழிநடத்தி வந்திருக்கிறீரப்பா. நாங்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டாலும் கூட சுத்த கிருபை என்பதை பார்க்கிறோம் சுவாமி. மீண்டுமாக கொடுத்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம், புதிய மாதத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பிறாக ஆண்டவரே. அரசு துறையிலே பணியாற்றுகிற மக்கள், தனியார் துறையிலே பணியாற்றுகிற மக்கள், தினக்கூலிகளாய் பணியாற்றுகிற மக்கள், சொந்தமாய் தொழில் செய்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கைகளையும் இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. அந்தன்றுள்ள ஆகாரத்தை இந்த தாரம் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிற ஆண்டவர் இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. சிறியவர்கள், பெரியவர்கள், நடுத்தர வயதுள்ள மக்கள், முதியோர்கள் அனைவருக்கும் நான் ஜெபிக்கிறோம். அவரவர்களுக்கு தேவையான சுகத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து நீ காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. என் ஜனங்கள் ஒருபொழுது வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்ன விதமாக இந்த நோக்கி பார்க்கின்ற பொழுதெல்லாம் முகங்கள் பிரகாசிக்க பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிற தகப்பனே. ஒருவேளை இந்த நாட்களிலே அவருடைய தேவைகளுக்காய் காத்திருப்பார்கள் என்று சொன்னால் நீர் அவருக்கு தருகிற ஆண்டவராய் பார்க்கிற தகப்பனே. ஆபத்து காலத்திலே என்னை நோய் கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அள்ளி செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பிப்பித்து கனப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் உண்மையாகவே இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார் ராஜா. தேவையை சந்திப்பிறார் தகப்பனே. இவ்வளவு நாள் ஆயிற்றே என்று சொல்லுகிற நிலைமைகள் கூட ஆண்டவரே, அதை மாற்றி உருவாக்குகிற ஆண்டவர் நீர் என்பதை அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஒரு விசை இந்த பிள்ளைகளுக்கு இறக்கம் பாராட்டி தேவைகளை சந்திப்பிறார் ஆண்டவரே. வியாதிகளை விடுதலை தருகிறார் ஆண்டவரே. வருமான குறைவை மாற்றுகிறார் தகப்பனே. கடன் பிரச்சனைகளை சரிப்படுத்துவதற்கான ஞானத்தை கொடுத்து உழைப்பை அதிகமாக்கி ஆண்டவரே. கடனை அடைக்கும்படிய கிருபைகளை தேவன் தரும்படியாக கெஞ்சுகிறோம். உலகத்தினுடைய வாழ்வு என்பது இவ்வளவுதான் என்பதை உணர்ந்தவர்களாக ஆடம்பரமான வாழ்க்கைக்கோ அவசியமற்ற வாழ்க்கைக்கோ மற்றவர்களை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை இல்லாதபடிக்கு இயேசுவை மாத்திரம் பார்த்து வாழக்கூடிய வாழ்விலே நான் கடந்து வர கிருபை தருகிறார் ஆண்டவரே. அவருடைய பேராயருக்காக, பேராயர் அம்மாவுக்காக, அவருடைய 2 பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் ஜெபிக்கிற தகப்பனே. ஆசீர்வதிப்பிறார் ஆண்டவரே. சுகபலன் தாருமையா. ஊழியத்தை திறம்பட செய்யக்கூடிய கிருபைகளை தேவன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். அனைத்து ஆயர்மார்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, இடம் மாறுதலிலே சென்றிருக்கிற அவருடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். புதிய இடங்கள், புதிய மக்கள், புதிய விதமான ஆண்டவரே குணாதிசயத்தை இருக்கிற மக்கள் அப்பா. இயற்கை சூழ்நிலைகள், அங்கிருக்கிற அரசியல் சூழ்நிலைகள், ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்த தகப்பனே. ஊழியத்தை செய்கிற பொழுது வருகிற பலவித இடர்பாடுகள் அவை எல்லாவற்றையும் நாங்கள் சமாளித்து ஆண்டவரே அதிலிருந்து நாங்கள் எதிலையும் உலக பிரகாரமாக அரசியலிலோ மற்ற கருத்து போகாதபடிக்கு ஆண்டவரே ஊழியத்தை மாத்திரம் உமக்கு நேராக செய்து மக்களை ஆதாயப்படுத்துகிற பணிகளில் நம்முடைய பிள்ளைகளை நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. அநேக ஆயர்களை குடும்பத்திலே சுகவீனமாக இருந்து சுகமாயிருக்கிறதை பார்க்கிற தகப்பனே. ஒரு விஷயம் அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பணி செய்வதற்கான பலத்தையும் சத்துவத்தையும் நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. ஊழியக்கான சுகத்தை விரும்புகிற ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. ஒரு விஷயம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறக்கம் பாராட்டும். புதிதாக சென்றிருக்கிற இடங்களிலே புதிய அனுபவங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் என் தேவனை கர்த்தருடைய கரம் வல்லமையாக இருந்து என்னுடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. இன்னும் என்னுடைய கல்வி நிறுவனங்களை பணியாற்றுகிற அருமையான ஆசிரியர்களுக்காக, ஆண்டவர் தாளாளர்களுக்காக, இன்னும் மருத்துவமனைகளை பணியாற்றுகிற அன்பு பிள்ளைகளுக்காக, மருத்துவர்களுக்காக, இன்னும் பல நிலைகளில் இருக்கிற நிறுவனங்களில் இருக்கிறதான அனைத்து மக்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பிறாங்க ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபை சார்ந்திருக்க அனைத்து மக்களையும் கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பிறார் தகப்பனே. ராம திருச்சபை ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க ராஜா. போதேசத்துக்கு அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க ராஜா. திருமண்டலம் முழுவதும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒருவருக்கும் ஒரு குறைவு இல்லாதபடி அடுத்தடுத்த நிலைகளிலே தேவன் தாங்களை வழிநடத்தும்படியாக கெஞ்சுகிற தகப்பனே. 3ஆம் அலை வருகிறது என்று சொல்லுகிற நிலைகளிலே இந்த கார்பரேட்டுகளுடைய ஆண்டவரே அந்த தவறான காரியங்களை ஆண்டவர் முற்றிலும் அகற்றி ஆண்டவரே இந்த 3ஆம் அலை வந்து எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே அவர்களை இந்த நாட்டிலிருந்து முற்றிலுமாய் அப்புறப்படுத்தி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுகிற தகப்பனே. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் தலைத்து பெருக வேண்டும் ராஜா. வறுமைகள் மாற வேண்டும் சுவாமி. மத்திய அரசாங்கத்தை நாங்கள் கையில் தருகிற தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே ஏழை மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு இடையூறாய் செய்து கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் தேவனை முற்றிலுமாய் அகற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. ஏழைகளுக்காய் பரிதபிக்கிற ஆண்டவர், சிறுமைப்பட்டவர்களுக்காய் பரிதபிக்கிற ஆண்டவர், ஒரு விசை ஆண்டவரே நாட்டின் தலைவர்களை நீ மாற்றி அமைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்காக, அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்.
மிக விரைவாக மக்களுக்காக எப்படியெல்லாம் செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்ட நாளிலே அநேக மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார் தகப்பனே. ஆண்டவரே, முதல்வருக்கு நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும் ஐயா. 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து இருந்து சிறப்பான முறைகளை ஆண்டவரை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைகளிலே ஆண்டு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அவர் குடும்பத்தை ஆசீர்வதித்து தகப்பனே. தலைவனத்தை மாற்றுகிறார் ராஜா. அமைச்சர்கள் இருக்கிற அனைத்து அமைச்சர்கள் கரங்களை தருகிற சுவாமி. அவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கற்று கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும் ஐயா. மக்களுடைய தேவையை, எங்களுடைய தேவை என்று இருக்கிற அனைத்து பிள்ளைகளை கற்று ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவரே. குறிப்பாக அந்த காலகட்டங்களிலே ஆண்டவரை பணியாற்றுகிறதான ஆண்டவரை மருத்துவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, செவிலியர்களுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக, இன்னும் அந்த துறைகளில் எத்தனை விதமான செயல்பாடு இருக்கிற அத்தனை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்படி கிருபையிற்கரை காத்துக்கொள்ளட்டும் ஐயா. வாதை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளு சுவாமி. குடும்பங்கள்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் தகப்பனே. இன்னும் ஆண்டவரே, காவல்துறை அதிகாரிகளுக்காக, ஆண்டவரே காவலர்களுக்காக, இன்னும் அதில் இருக்கிறதான அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, மக்களுக்காக தனியாக வெளியே நின்று படுகிற பாடுகளை பார்க்கிற சுவாமி. இந்த குடும்பத்தை அதை கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார் தகப்பனே. நாட்களில் புதிதாய் பொறுப்பேற்றிருக்கிறதான ஆண்டவரை காவல்துறை உயரதிகாரிக்காக ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவர் அவர் மூலமாக நாட்டிலே ஆண்டவரை நீதி நியாயம் நிலைப்படுத்தப்படவும், சட்ட அடிப்படைகளிலே சமுதாயத்திலே சீர்படுத்தப்பட்ட நிலைகளில் செயல்படக்கூடிய கிருபைகளை நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இப்படி ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். இந்த ராஜ்யம் உருவாக்கப்படுவதற்கு இன்றைய அரசாங்கங்கள் செயல்படக்கூடிய கிருபைகளை நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. இன்னும் ஆண்டவரே, தன்னுடைய தந்தைகளை இழந்து தாய் தந்தையை இழந்திருக்கிறதான இந்த குழந்தைகளை கரங்கள் தருகிறோம் சுவாமி. ஒரு விசை இந்த குழந்தைகளை ஆசீர்வதிப்பிறாங்க ஆண்டவரை, பலப்படுத்துகிற தகப்பனே. அரசாங்கமும் நீதிமன்றமும் இந்த பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு எடுத்து வருகிற முயற்சிகளை எல்லாம் கற்று ஆசீர்வதிக்கிறாங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டு பிள்ளைகளை இழந்திருக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேக ஆண்டவரே மனைவி இழந்திருக்கிற கணவன்மார்கள், கணவனுக்கு மனைவிமார்க்காக ஜெபிக்கிற தகப்பனே. நீ ஆறுதல் படுத்துகிறாங்கப்பா, தேவைகளை சந்திப்பிறாங்க தகப்பனே. பலவீனமாக இருக்கிற மக்களை கரங்கள் தருகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். எங்களுடைய திருச்சபை சார்ந்திருக்கிற எங்கள் மக்களை, போதேஸ்வர குழுக்களை ஆண்டவரை மற்ற இருக்கிற அனைத்து குழுவை கரங்கள் தருகிறோம். அடுத்த வாரத்திலிருந்து நாங்கள் ஒன்றாக இணைந்து புதுக்கும்படியாக கிருபை தரப்போருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்காக அரசாங்கத்துக்கிற ஆண்டவரை உத்தரவுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். நாங்கள் உண்மையை பார்த்து உண்மையிலே வாழ கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சிநேகம் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம்மோடு நிலைத்திருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வருவோம். கர்த்தர் நாமத்தினாலே ஆமென்.